ராமசேது நிறைவடைந்தது. அலைகள் கூட இப்போது அமைதியாகின. அந்த பாலத்தின் மீது முதலில் நடந்தார் ராமர். அவரின் பின்னால் இலட்சுமணன் வீரமாக முன்னேறினார். வானர சேனை முழங்கியது. அந்த ஒலி லங்கையின் மதில்களை தட்டியது. தொலைவில் நின்று அந்த படையை பார்த்தான் ராவணன். அவன் முகத்தில் இன்னும் அகந்தை இருந்தது. ஒரு மனிதன், ஒரு வானர சேனை என்னை வெல்லுமா? ஆனால் இப்போது லங்கை நடுங்கத் தொடங்கியது. படை முகாமிட்டது. அந்த இரவு அமைதி இருந்தாலும் அது புயலுக்கு முன் அமைதி. காலை உதித்தது. முதல் மோதலுக்கு முன் வந்தான் ராவணனின் மகன் இந்திரஜித். அவன் அஸ்திரங்கள் வானத்தை நிரப்பின. அவன் சிரிப்பு போரின் தொடக்கத்தை அறிவித்தது. அதற்கு பதிலாக இலட்சுமணன் வில்லை உயர்த்தினார். அம்புகள் மின்னலாய் பாய்ந்தன. முதல் மோதல் வெறும் ஆயுதங்களின் சண்டை அல்ல, அகந்தைக்கும் தர்மத்துக்கும் இடையேயான மோதல். லங்கையின் நிலம் இப்போது இரத்தமும் தீயும் காணத் தொடங்கியது. இது ஆரம்பம் மட்டும். போர் இப்போது முழுமையாக வெடிக்கப் போகிறது. அடுத்த பகுதி இந்திரஜித்தின் மாயை என் இலட்சுமணனின் சவால்.